சயின்ஸ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, நான் உங்கள் ஜாகிர். மகளே, மாதாவரம் மெட்ரோ பக்கத்துல ஒரு சரியா ஒரு 100 மீட்டர்ல ஒரு அழகான லேஅவுட்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் 40 ஃபீட் ரோட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் எடுத்து வந்துருக்குங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் மாதாவரம் மெட்ரோன்றது சரியா ஒரு 100 மீட்டர். நம்ம இருக்க இடம் வந்து மாதாவரம் சின்ன ரவுண்டானா, நீங்க நடந்து வந்து மெட்ரோல ஏற அளவுக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் எடுத்து இருக்கும். அதுவும் இயற்கை சார்ந்த ஏரியால 2 ஏக்கர் பார்க் உள்ள ஏரியால ஒரு அழகான பிரம்மாண்ட லேஅவுட்ல நம்ம அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். அதுவும் ரீசனான ரேட்ல. இந்த ஏரியா பத்தி சின்னதா ரிவ்யூ பண்ணிடுவோம். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். மக்களே, நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிற வியூக்கு வந்துட்டுங்க. இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்கிற வியூங்க. சரியா வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாம் 30 ஃபீட் ரோடு 40 ஃபீட் ரோடுகள் நிறைஞ்ச பகுதி. நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. செக்யூரிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் போலீஸ் பூத் இருக்குது. ஒரு அழகான 2 ஏக்கர்ல ஒரு பார்க் இருக்குதுங்க. இது வந்து ஓல்டு லேஅவுட்னால தான் ரோடுகள்லாம் பெருசா இருக்குது. இபி லைன்லாம் இருக்குது. மகளே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து இயற்கை சார்ந்த ஏரியா. ஃபுல்லா பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் நிறைஞ்ச பகுதி. நல்ல பெரிய ரோடுகள் இருக்குது. அதுக்கு மழைநீர் வடிகால்கள் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாட்டுக்குள்ள நிக்கிற தண்ணி மட்டும் தான் நிற்கும். வெளியிருந்து வர்ற தண்ணிகள் உள்ள வராது. அதே சமயம் 3 ஃபேஸ் லைன் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா பங்களா டைப்ல வீடுகள் இருக்கும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 கிரவுண்டு 3/4 கிரவுண்ட் லேண்டுகள், நல்ல பெரிய லேண்டுகள் தான் இந்த ஏரியாவில் இருக்குது. அதே சமயம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டகாசமான ஏரியா. கரெக்டா மாதாவரம் மெட்ரோன்றது 100 மீட்டர்ல நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இங்க வந்து 2 ப்ராப்பர்ட்டி நம்ம சேல்ஸுக்கு எடுத்துட்டு வந்த மக்களே. ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர் 7200 ரூபா, 1,30,00,000 ரூபா, 1800 சதுரடி லேண்ட் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க. இதே ஏரியால ஒரு சவுத் பேசிங்ல வந்து 1800 சதுரடி 1,20,00,000 ரூபாய்க்கு சேல்ஸ்க்கு இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் லேண்டுக்கு லேண்ட் ரேட் மாறும், ஃபேசிங் ரேட் மாறுங்க. அந்த அடிப்படையில் ஒரு அழகான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது. ஒரு சவுத் பேசிங் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது. கார்னர் 1,30,00,000 ரூபா வருங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேசிங் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,00,000 ரூபா வருது. 7,200 ரூபா கார்னருடைய லேண்டோடைய ரேட் வருதுங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் பேசிங் பிளாட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,700 ரூபா வருது. கண்டிப்பா ஸ்லைடிங் நெகோஷியபிள் இருக்குது மக்களே. கண்டிப்பா டைரக்டா ஓனர்கிட்ட பேசி ஸ்லைடிங் நெகோஷியபிள் பண்ணி நம்ம பண்ணி தர்றோங்க. இந்த மாதிரி லேண்டு வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டைரக்டா வந்து பாருங்க. கண்டிப்பா பேசி எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக பேசி குறைச்சி நாங்க ரேட் வந்து குறைச்சி பண்ணி தரோம். மேற்கொண்ட விவரங்களுக்கு திரளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வந்து பாருங்க. ஒரு அருமையான ஏரியால ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கும். மாதாவரத்துல ஒரு ரீசனான ரேட்ல ஒரு அருமையான ஒரு யூனியன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான யூனியன் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மரம் செடிகள் எல்லாம் வந்து அது அப்படியே டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. நான் உங்கள் ஜாகிர்.